என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. நீ போய் தனியா இருந்து எல்லாம் என்ன பண்ணிக்கப்பா, வீட்டை விட்டு கிளம்பிடு வராத. உன் சொத்து பூராத்தையும் என் மகளுக்கு எழுதி வைக்க போறேன். உனக்கு ஒத்த பிசா கிடையாது. கோட்டில் சம்பாரிச்சது பூரா நானு. உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் மஸ்ரு கிடையாது. சரி, விருப்பம் இருந்தா இரு. நீயா எனக்கு அப்பே? வெளியே போறாங்களா? என்னப்பா வெளியே போறாங்க? அவங்க அப்பாக்கு புள்ளைக்குமே சொல்றேன், அடையாளம் கொடுத்தது எது? மாம்பழ சின்னம் தானே. இந்த மாம்பழம் வேணா அடையாளம் கொடுத்தது. மன்னிக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். அத தோக்கடிக்கணும்னு நிக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு கேவலமான ஒரு இதுவா இருப்பாங்க, அவங்க ஜென்மமா இருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நம் பரம்பரையை களங்கப்படுத்தி விட்டான். ஐயோ, அவமானம், அவமானம். பொறுத்தது போது மகனே, பொங்கி எழு. விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள், அவர்கிட்ட நான் கேட்கிறேன். இது கேள்வி. நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். இந்த 5 ஆண்டு காலத்துல நீங்க தமிழ்நாட்டுல பட்டின மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? புறம்போக்கெல்லாம் பொழுதுபோக்கே. ஞாபகம் வச்சு நீங்க இந்த முறை கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க. சௌமியா அன்புமணிக்கு நீங்க வாக்கு செலுத்தணும்னு நினைச்சீங்கன்னா மாம்பழ சின்னத்துல உங்களை வாக்கு செலுத்துங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. காங்கிரஸ், ஏடிஎம்கே, டிவிகே அப்படின்னு ஒரு அலையன்ஸ். அதனால டிஎம்கே பிஜேபி ஒரு அலையன்ஸ். டிஎம்கே பிளஸ் பிஜேபிக்கு ஏற்கனவே இருந்தவங்க தானுங்க. ஓ, நீ அப்படி வரியா? ஓகே, வருமானம் சொல்ல முடியாது. அலைன்மெண்ட்ஸ் மாறலாம். அப்ப கம்யூனிஸ்டுகள் விசிகா அவங்க வெளியே போற நடுரோடு. நடுரோடா? கம்யூனிஸ்டுகளுடன் கலந்தாலோசிக்கும் திருமாவளவன். அடுத்த கிங் மேக்கர் திருமாவளவன். அயோக்கிய பொறுக்கி கும்பல் இருக்குல்ல, காலங்காலமாக விசிகாவை நோக்கி வைக்கப்படுற ஒரு மோசமான பேச்சு ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? 2 சீட்டு அப்படின்னு. இது கேள்வி. இன்னைக்கு அந்த 2 சீட்டு எங்களுக்கு கொடுங்க. அந்த 2 சீட்டு தான் ஆட்சி அமைக்க முடியும். புறம்போக்கு நாய்கள் பொறுக்கி கும்பல் இதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த 2 சீட்டு தானே, 2 சீட்டுல வேல்யூ என்னன்னு புரியுதாடா? பேக் அடிச்சா பாத்தியா? நான் தான் சொன்னேன் பேக் அடிச்சறேன். பேக் அடிச்சான் பாரு. இவன் தான் ரேவஸ்டிரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ண கூடிய ஆளா. அவன் வாழ்க்கையை நாசப்படுத்துனால உன் வாழ்க்கையும் போயிருச்சடா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கணிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். வேற எதுக்கு நான் அரசியலுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்தேன்? அதையே வேண்டாம் நானும் கேக்குறேன். 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறியடா. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. அத்தே, கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருக்கும்? பாரா இருப்போமே. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.